இது வந்து கேஜிஎஃப் 5 தல கேஜிஎஃப் 3 இறக்குறாங்க புல்லட் ஏய் போன் என்னடா 5 டன் புல்லட் இறக்குறாங்க தல செகண்ட் ஹாஃப்ல மறந்துட்டா ஸ்கிரீன் கிழிச்சு அத வராரு ஜெயிலர் படம் பாத்தீங்களா மாசா வருவாரு பாரு ப்ரோ கேப்டன் மில்லர் கேஜிஎஃப்லாம் ஒத்துறணும் அந்த மாதிரி இருக்கு படம் ஆக்ஷன் சீக்வென்ஸ்லாம் கன் சீன்ஸ்லாம் நல்லா காட்டியிருக்காங்க. இது நேச்சுரலா பண்ணிருக்காங்க. இது ட்ரூத் என்னன்னா ஜிவியோட மியூசிக் தான் ப்ரோ. அது அடைக்குது இன்னும் வரலும் வாய்ஸ் கத்தி கத்தி போயிடுச்சு எனக்குலாம். ஆசம் ப்ரோ, நல்லா இருக்கு. ஸ்க்ரீன் பிளே நல்லா ரிட்டர்ன் ஆயிருந்தது. பார்ட் 2க்கு லீட் ஆயிருக்கு. ட்ரையாலஜின்ற மாதிரி இது மிட் படம் மாதிரி தான் இருக்கு. நடுவில் இருந்து வர மாதிரி தான் இருக்குங்களா. ஹீரோயினை தூக்கிட்டு வேற ஹீரோயினி போட்டிருக்கணும். இப்பயும் சொல்றேன், இப்ப போய் எடிட்டிங்ல போயிட்டு ஹீரோயினை மாத்தி ராஷ்மிகா மந்தனாவை போட சொல்லு, படம் படாசா இருக்கும். ராஜ்குமார் யாரா? கேமியா ரோல் அவன் தான் உம்மால ட்விஸ்ட். கடைசியா பாரு படம் கிளைமேக்ஸ்ல ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா கொடுப்பாங்க பாரு. படம் உண்மையில சூப்பரா எடுத்திருக்காங்க. ஒரு வித்தியாசமான கதையை ட்ரை பண்ணிருக்காங்க. பட்டத்துல ஆக்ஷன் எவ்வளோ செம்ம மாசா இருக்குது. தனுஷுக்கு உண்மையில இன்னொரு அவார்டு எடுத்து ரெடி வச்சுக்க வேண்டியதான். சூப்பர் ஆக்டிங் உண்மையில. சந்தீப் கிருஷ்ணா ஒரு ரோல் பண்ணிக்கிறாரு. கிளைமேக்ஸ்ல உண்மையில அவர் வரக்கூடிய சூப்பரா இருக்குது. அதே மாதிரி கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ் ராஜ்குமார் அவரும் வேற லெவலா இருக்குது. கெஸ்ட் ரோல் மாரி தான் மேக்ஸிமம் கதைக்கு அதிகம் யூஸ் பண்ணலாம். ஆனால் கிளைமேக்ஸ்ல வேற லெவலா இருக்குது. பட் இந்த படத்துல இன்னொன்று ஒரு லேடி கேரக்டர் ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. கதாநாயகி கூட அவ்வளோ ரோல் கொடுக்கல. அந்த உண்மையாக அந்த ஆக்டிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பட் அவங்க பேர் எனக்கு தெரியல. ஆனால் வேற லெவல் படம் உண்மையில செம்மையாக இருக்குது. எல்லாரும் படம் நல்லா சவுண்ட் அபேட் உள்ள தேட்டர் நம்ம மூந்தில் வந்து பாருங்க. வேற எந்த தேட்டருக்கும் போயிடாதீங்க. எந்த தேட்டரில் அந்த படத்தை சவுண்ட் அபேட்டோட பாருங்க. அந்த படம் உண்மையாக சூப்பராக இருக்கும். சவுண்ட் தேட்டருக்கு போயிடாதீங்க, காசு வேஸ்ட்டாக போயிடும். உண்மையாக நல்லா தான் இருந்துச்சு. ஆனா என்றும் தளபதி தான் பயங்கரம். செம்ம ஸ்டாட்டிக் சூப்பரா இருந்தது. கேஜிஎஃப் மாதிரி இல்லை ப்ரோ, இது வேற லெவல் ட்ரை பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்தது, செம்மையாக இருந்தது. தேட்டர் கம்பேக்லாம் இல்லை, தெரிவிக் பர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருந்தது. பயங்கரமாக இருந்தது. அவருக்கும் கொஞ்சம் பாசிட்டிவாக தான் கொடுத்துருக்காங்க. செம்மையாகவே இருந்தது, சூப்பராக இருந்தது. அவருக்கும் கிளைமேக்ஸில் ஒரு ஹீரோ மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருந்தது, செம்மையாக இருந்தது. சூப்பராக இருக்குது. தனுஷ் நடிப்பு வேறு லெவலில். சிவராஜ்குமாரும் சந்தீப் கிஷனும் கடைசியில் சூப்பராக பண்ணுறாங்க. பேக்ரவுண்டு மியூசிக் ரொம்ப சூப்பராக இருக்குது. காதில் வெடிக்குண்டு போடுற மாதிரி அந்தளவுக்கு சவுண்டு சண்டை. கேஜிஎஃப் பாணிலாம் இல்லை, அது வேற இது வேற. கேஜிஎஃப் மாதிரிலாம் இல்லை, அது வேற. இது சூப்பராக இருக்குது. கேஜிஎஃப் மாதிரி பார்த்து போனா அந்த மாதிரிலாம் இருக்காது. அதோட இது பரவாயில்ல, நல்லா இருக்கு. ஸ்டோரி எதை பேசுனா, ஒரு கோயிலுக்குள்ள அந்த அந்த ஊர் மக்கள் விட மாட்டேங்கிறாங்க. வெள்ளக்காரங்களும் அந்த ஊர்ல இருக்கிற ராஜாங்கிற ஒருத்தரும் சேர்ந்து அந்த கோயில் அந்த ஊர் மக்கள் விட மாட்டேங்கிறாங்க. அதை எப்படி தனுஷு எண்ணெய் அந்த குடும்பமே சேர்ந்து போராடி வாங்கி கொடுக்குறாங்க, அந்த கோயிலுக்குள்ள போக விடுறாங்கிறதாங்க. செம்மையா வேற லெவலு. தனுஷ் நடிப்பு சூப்பராக இருக்குது. அப்பயே ஒரு 600 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு கடவுளை காப்பாற்றுற மாதிரி, ஒரு மக்களை காப்பாற்றுற மாதிரி ஒரு சிலை செஞ்சு வைக்கிறாங்க. அதுதான் கதை. அது படம் நல்லா இருந்துச்சு. பிடிச்சிருக்கா? ஆக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கு? வேற லெவல் இருந்துச்சு. நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. படம் வேற லெவல் தலைவா. சூப்பர் மாஸ் ப்ரோ. வெறியா இருக்குதுல்ல, சூப்பராக இருந்தது. படம் நல்லா தான் இருக்கு ப்ரோ. ஜிவிலினா படம் இல்லை, ஆனால் டேரக்ஷன் நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம், ஒர்த்து தான். ஜிவி என்ன செதுக்கி இருக்காரு ப்ரோ. மியூசிக் ப்ரோ பிளாஸ்ட் படம் வேற மாதிரி சூப்பரா படம் தரமா இருக்கு. சூப்பரா லீடு நல்லா தெளிவா கொடுத்துருக்காங்க. இதுலேயே வந்து ஸ்னீக் மாதிரி வந்திருக்கும், ஸ்னீக் வீக் மாதிரி வந்திருக்கும். கிரெடிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி இதில் வந்து ஒரு மைனர் ரோல் தான். இதுக்கப்புறம் தான் அடுத்த பாட்டில் தான் லீடு வரும். நல்லா இருந்தது. கேமியோ ஆக்சுவலி நல்லா இருந்தது. ஜெயிலர் மாதிரி இதுவும் கிட்டத்தட்ட இருந்தது. இல்லை, இது ஆக்சுவலி ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ல்டு. இது வந்து ஒரு தனிப்பட்ட மாதிரி, இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆக்சுவலி கேஜிஎஃப் மாதிரி இருக்காது, இது வந்து வேற. ஆக்சுவலி நல்லா இருந்தது. ரிட்டன் நல்லா இருந்தது. கேரக்டரைசேஷன் அப்புறம் இதுக்கு ஆக்சுவலி நம்ம ப்ரீக்வலும் இதுக்கு இன்னும் வர வேண்டியது இருக்கும் போல். இது வந்து ஒரு மிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண மாதிரி தான் இருந்தது. டக்குன்னு கதை புரியுது. அது யாருன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டார்ட் பண்ணோம். கொடுத்த காசுக்கு ஒருத்தா இருக்கும். டிவி மியூசிக் வேற லெவலு. நினைச்ச மாதிரி பிஜிஎம்லாம் பயங்கரம். 1001 இது நல்லாவே பேசும் பிஜிஎம் எனக்கு தெரிஞ்சு. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் போரிங்கே இல்லை, இன்ட்ரெஸ்டிங்காக தான் போயிட்டு இருந்துச்சு. ஃபுல்லாகவே எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. வேற லெவல் பண்ணிட்டார் அருண் மாதேஸ்வரன்.
பாக்குறதுக்கு எதனா ஒர்க் அவுட் ஆயிருக்கா? ஆ நல்லா இருக்கு. எல்லாமே சூப்பராக ஃபேமிலி எல்லாருமே பார்க்கலாம். ஃபேமிலி எல்லாம் பார்க்கலாம் எல்லாம் நல்லா பொங்கலுக்கு நல்ல படமா இருக்குமா இது? இது நல்லா இருக்கும். இது ஆக்சுவலி பார்த்தா எல்லாருமே இருக்கும். பசங்களும் தனியாக வந்து பார்க்கலாம், ஃபேமிலியோடையும் வந்து பார்க்கலாம். ஃபேமிலியும் பார்க்கலாம். நல்ல ஃபேமிலி என்டர்டைன்மெண்டாவும் இருக்கும் உங்களுக்கு. ஃபேமிலியும் பார்க்கலாம், பசங்களும் பார்க்கலாம். இப்போ எல்லாம் கம்ப்ளீட்டாக ஃபேமிலினா இது வந்து இது ரெண்டு பேருக்கு சேர்த்த மாதிரி இருக்கும். ஓகே. படம் நல்லா தான் இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கா? எனக்கு தனுஷன் ஆக்டிங் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் சிவராஜ் தான் செம்ம என்ட்ரிலேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் செம்மையாக பண்ணியிருக்காரு. படம் எதை நோக்கி கொண்டு போறாங்க? படம் நல்ல ஆக்ஷன் தான். கேஜிஎஃப்லாம் ஒத்துருணும் அந்த மாதிரி இருக்கு படம். ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் கன் சீன்ஸ்லாம் நல்லா காட்டியிருக்காங்க. நிறைய நேச்சுரலாக பண்ணியிருக்காங்க. அப்படிங்களா? இது ட்ரூத் என்னன்னா ஜிவியோட மியூசிக் தான் ப்ரோ. அப்படிங்களா? அது அடைக்குது இன்னும் வரலும். வாய்ஸ் கத்தி கத்தி போயிடுச்சு எனக்குலாம். அப்படிங்களா? அந்த அளவுக்கு மியூசிக் நல்லா போட்டிருக்காரு. சூப்பராக இருந்துச்சு. கில்லர் பிஜிஎம் தான் வேற லெவல். பிடிச்சிருக்குல்ல படம்? படம் ஒர்த்து. ஃபேமிலி எல்லாரும் பார்க்கலாமா? ஃபேமிலி கொஞ்சம் டவுட். ஃபேமிலி பார்க்கலாம், ஆனால் சில்ட்ரன்ஸ்ட்டை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கு. அந்த பிளட்டு பார்த்தலாம். அதனால வந்துட்டு சில்ட்ரன்ஸ் அவாய்ட் பண்ணுறது பெட்டர்.